மேஷம், திடீர் தனவரவுக்கு வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட உகந்த நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம். ரிஷபம், உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தடை நீங்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். இன்று நீங்கள் நிதானத்துடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி நெய்தீபமேற்றி வரலாம். மிதுனம், இன்று உங்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு விநாயக பெருமானை அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடலாம். கடகம், திருமண வாழ்வில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் சிறப்படையும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். சிம்மம், உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். கன்னி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பாசிப்பயிறு சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். துலா, லாபகரமான நாள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடவும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு குரு பகவானை வணங்கி மஞ்சள் நிற ஆடை அணிவது சிறப்பு. தனுசு, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று ஆலய தரிசனங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். மகரம், செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம். கும்பம், பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மீனம், பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பலருக்கு விநியோகிக்கலாம்.